ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இடியாப்பத்தை வச்சு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செஞ்சுருக்கோம். இதை நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஸ்டஃபிங்கோடு நம்ம இதை சாப்பிடும்போது இடியாப்பமே வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். அந்த மாதிரி இருக்கும். இடியாப்பம் எப்பயுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ மொறுன்ற டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னும் ஆசையாக சாப்பிடுவாங்கங்க. இந்த அருமையான இடியாப்பத்தை வச்சு செஞ்சுருக்கிற இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இடியாப்பம் ரோல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் இடியாப்பத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு ரெடியாக. இப்போ இதை வச்சு தான் நம்ம இடியாப்பம் ரோல் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ஸ்டஃபிங்க்கெலாம் என்னென்ன பொருள் தேவைன்னு அது எல்லாத்தையும் நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம பச்சை வடை போக நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்தது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது தக்காளி நல்லா குழைவாக வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சிங்க. அடுத்தது கேரட்டு, முட்டைக்கோசு, மஞ்சள் கலர் கேப்சிகம். கேரட்டையும் முட்டைக்கோசையும் துருவி வச்சுட்டேன். கேப்சிகத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சீவி தான் வச்சுருக்கோம் இந்த காய் எல்லாத்தையுமே, அதனால் சீக்கிரமாக நல்லா வதங்கிடுங்க. இப்போ நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சிங்க. அடுத்தது மிளகாய் பொடி 1 ஸ்பூன், இது கூட கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1 ஸ்பூனுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது இது கூட வினிகர் 1 ஸ்பூனு, சோயா சாஸ் 1 ஸ்பூனு, க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூனு, டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது கூட மல்லித்தழையெல்லாம் தூவிட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது இடியாப்பத்தில் வச்சு நம்ம ரோல் பண்ணி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கேன். அதில் 1/4 கப்புக்கு கார்ன் மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்புக்கு மைதா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை நம்ம கரைச்சி வச்சிடலாங்க. இப்போ மைதா கார்ன் மாவு இந்த கலவையோட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாங்க. அடுத்தது பிரெட் கிரம்ஸ் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ 2 ரெடியாக வச்சுட்டு அடுத்தது நம்ம எப்படி ஸ்டஃபிங் செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இடியாப்பம் ரெடி எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம செஞ்ச இந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை இதில் நம்ம ஃபில் பண்ணி விட்ருவோம். அப்படி இப்படியே உருட்டி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டூத் பிக் வச்சு இதில் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மைதா மாவு அந்த கலவையோடு நம்ம இதை இப்படி நம்ம ரோல் பண்ணி எடுத்துருவோம். ரோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் வச்சு நம்ம அப்படியே புரட்டி விட்டுடலாம். இப்போ பேனில் ஒரு 4 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஷெல்லோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் நல்லா மொறுன்னு நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இது இருக்கட்டுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய அருமையான இடியாப்பம் ரோல் ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருந்துடலாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டஃபிங் இடியாப்பம் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.